அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம துபாய் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரூம் வாசல் என்ட்ரன்ஸ்லேயே கேனெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே என்ட்ரான உடனே கிச்சன் இருக்கும். கிச்சனுக்கு செஃப் இருக்காப்புல, மெஸ்ஸு நடத்துகிறாப்புல. அவர் ரூமில் உள்ள ஆள் தான் நல்லா செய்வாப்புல. அவர் ஃபுட்டு தான் எங்கள் ரூமில் ஒரு 16 பேர் இருக்கும். 16 பேரும் அவர் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம் என்ட்ரன்ஸில் முன்னாடி ஹால் இருக்கும். ஏன்னா நைட் ஷிஃப்ட் ஒரு பையன் இருக்காப்புல, அவர் தூங்கிட்டு இருக்காப்புல. இன்னும் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிருக்காப்புல. லைட் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் துபாய் பெட் ஸ்பேஸ். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ரூமோட செட்டப்பும் அதே மாதிரி தான். கீழே ஒன்று, மேலே ஒன்று. கீழே ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க, மேலே ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானாக்கா இது ஹாலு. உள்ளே என்ட்ரானோன்னா என்னோடய ரூமு. ஒரு சின்ன ஸ்டேர் இருக்கும். ஸ்டெப்ஸ் தாண்டி போனாக்கா எங்கள் ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் அடுக்கி வச்சுருப்போம். ஆங்கரை தொங்க விட்டுருப்போம். லைக் அயன் பண்ண ட்ரெஸ், மேக்ஸிமம் அயன் பண்ண ட்ரெஸ் தான் மேலே ஆங்கரை தொங்க விட்டுருப்போம். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரானிங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் தான் என்னோடய ரூம். இதை நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சேம் செட்டப் தான். வெளில பார்த்தோம்னா மேலே ஒரு பெட் ஸ்பேஸ், கீழே ஒரு பெட் ஸ்பேஸ். மேலே உள்ள தான் என்னோடய பெட் ஸ்பேஸு. இப்போ எல்லாம் டியூட்டிக்கு போயிருக்காங்க, அதனால் எல்லாமே காலியாக இருக்குது. சாயங்காலம் ஒரு 6 மணி இப்போது ரூமே ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் மெயினாக விசிட்டர் வரவங்க எல்லாருமே பார்க்குறது என்னன்னாக்கா, நம்ம ஊரில் பாத்ரூம் நம்ம வீட்டில் இருப்போம், க்ளீனாக இருந்திருக்கும். இங்கே எப்படி இருக்கும், பாத்ரூம்லாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னு பார்க்க ஒரு கேள்வி வரும். நம்ம ரூம் பொறுத்த வரையும் மெயின்டைன் ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். ரூம் ஓனரே இது மெயின்டைன் பண்ணுவாப்பில். அப்புறம் நம்ம அடிக்கிற வெயிலுக்கு துபாயில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. இப்போ நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அதனால் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். நான் டியூட்டிக்கு நானும் கிளம்பிட்டுருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு 12-13 மணி நேரம் ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ரூம் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முத்தினா ட்ரீம்லேண்ட், முத்தினா பார்க்குன்னு சொல்லி எல்லாரும் தெரியும். ஹார்லண்ட்ஸ், முத்தினா எல்லாமே பக்கத்தில் தான். ட்ரீம்லேண்டுக்கு பேக் சைட், ட்ரீம்லேண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் தான் நம்ம ரூம் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ரூமுக்கு ஒரு மெயின் லேண்ட்மார்க்னால் ட்ரீம்லேண்ட் சூப்பர் மார்க்கெட் தான் எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவோம். நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு எம்டி கிரவுண்ட் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இங்கே முன்னாடி பார்க்கிங் இருந்திருக்கு, பெய்ட் பார்க்கிங். இப்போ இல்லை, இப்போ காமிச்சேன் இல்லையா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த பார்க்கிங்கு. பக்கத்தில் தான் நம்ம ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா நேராக கடைசி ரூமு, கடைசியில் லெஃப்டில் இருக்கும் நம்ம ரூமு. ஃபுல்லாகவே தமிழ் நண்பர்கள் தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு 3 பெட் ஸ்பேஸ் காலியாக இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷாஅல்லாஹ். நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னாக்கா, துபாயில் ரூம் பில் எப்படி வரும், இதெல்லாம் எத்தனை திரஹம்ஸ் வரும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் இங்கே ரூம் வந்த புதுசில் 475 இருந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது 550 ஆக்கியிருக்காங்க அப்பர் பெட்டுக்கு. மெஸ்ஸு மந்த்லி பேஸ் தான். மந்த்லி எவ்வளோ செலவாகுதோ, அவங்க எவ்வளோ ஜாமான் வராங்களோ அதுக்குள்ளே மெஸ் பில் வரும். அவங்க குக்கிங் பண்ணுறதுக்கு தனியாக 50 ரூபா கொடுத்துடணும். அப்புறம் சில ரூமில் பாத்ரூம் க்ளீனிங் இன்க்ளூட் ஆகி வரும். சில ரூமில் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு 10 ரூபா. நம்ம ரூமில் டோட்டல் 820 எனக்கு இந்த மாதம் வந்திருக்கு. நம்ம ரூம் பார்த்திங்கன்னா வில்லா பேஸ் தான். ஸோ தேவா இன்க்ளூட் தான் எல்லாமே. தேவா அன்லிமிட்டட் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். தேவா மீன்ஸ் இங்கே துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அன்லிமிட்டட் தான், எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். பை.